ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டேஸ்ட்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டுட்டு அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ பொன்னிறமாக வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கும். நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருங்க. சால்ட் போட்டுருங்க. கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டுருங்க. மிளகுத்தூளும் சீரகத்தூளும் காரக்குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆஃப் பாயில் வேகிற அளவுக்கு வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விட்டுடலாங்க. அது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துங்க போதுங்க. நான் கருப்பு புளி தான் எடுத்துருக்கேங்க. அந்த கருப்பு புளி ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்திங்கனாக்கா நல்லா எண்ணெய் பிரியும் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுங்க. நல்லா சூப்பரான ஒரு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒயிட் ரைஸுக்கு இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.